அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பத்தனூரிலிருந்து. என்னுடைய செல் நம்பர் 95 97 37 90 91. அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஒரு ஜாதகம் பதிவிட்டிருக்கிறேன். இப்போது இந்த ஜாதகம் துலா லக்ன ஜாதகம். இந்த துலா லக்ன ஜாதகருக்கு தனக்கு வரக்கூடிய மனைவி நோய் நொடியில் இருப்பாளா, நல்ல நிலையில் இருப்பாளா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், இந்த துலா லக்கணத்துக்கு 2-7 கூடிய செவ்வாய் லக்கணத்திலே உட்கார்ந்துருக்கார். லக்கணத்தில் உட்கார்ந்ததோடு மட்டுமல்லாது, இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி குருவினுடைய காலில் விஷாக நட்சத்திரத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த ஜாதகர் திருமணமான காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன் மனைவிக்கு வைத்திய செலவு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. காரணம் அதாவது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படி. எல்லா துலா லக்கணக்காரங்களுக்கும் அப்படி இருக்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 2-7 கூடிய பாதகாதிபதி லக்கணத்தில் உட்கார்ந்ததோடு மட்டுமல்லாது, 3-6 கூடிய குரு சாரத்தில் போய் உட்கார்ந்ததுனால இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகருக்கு மட்டும்தான் நோய் நொடி, வைத்திய செலவு, புண்ணுபுடி, ருணம் ரணம், சத்ரு, எதிரி தொல்லை, அங்குமங்காளி தொல்லை, இப்படியெல்லாம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். எல்லாத்துக்கும் கொடுக்காது. அதனால இது மாற்றவே முடியாது, விதியே அப்படித்தான். அதனால எல்லாருக்குமே அப்படி இருக்காது. அதே மாதிரி இந்த ஜாதகம் மட்டும் இல்லை, மேஷ லக்கணத்துக்கு அப்படித்தான். மேஷ லக்கணத்துக்கு 2-7 கூடிய சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் இருந்தான்னு வச்சுங்க, இதே நிலை தான். ஏன்னா இந்த புதன் 3-6 கூடியவன். அப்போ மேச லக்கண ஜாதகருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன கருத்து தான் தன்னுடைய மனைவிக்கு அமையும். ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருக்கும் இந்த மாதிரி நோய் நொடி காலம் பூரா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இது மாற்றவே முடியாது. அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.